கர்த்தரை நம்புகிறவன் எத்தனை அசதி வந்தாலும் எத்தனை சோர்வு வந்தாலும் கர்த்தர் அவனை தம்முடைய வார்த்தையின் மூலமா தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனாலதான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறது முக்கியம். அந்த வசனத்துல சொல்லப்படுது பாருங்க, நீங்கள் அசதியாய் இராமல், எல்லாம் சொல்லுங்க, அசதியாய் இராமல். அப்ப பிசாசு என்ன செய்யறான்? நிறைய மனுஷர்களை பயன்படுத்தி, நிறைய சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம்மளை பயமுறுத்த பார்க்கறான், நம்மளை கவலைப்படுத்த பார்க்கறான், நம்மளை மனம் அடிவாக்க பார்க்கறான், நம்மளை அசதிப்படுத்த பார்க்கறான். ஆனா நாங்க ஒரு நாளும் அசதியா இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்ம தைரியத்தோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஜோசேப்புடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்கல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அவனுடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள். எத்தனை பிரச்சனைன்னு பாருங்க. அவனுடைய சகோதரர்கிட்ட போயிட்டு அவன் ஆண்டவர் இப்படி தரிசனத்தை சொன்னாருன்னு சொல்லும் பொழுது அவனை என்ன செய்றாங்க? தரிசனத்து நிமித்தம் அவனை பகைக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க. தாய் தகப்பன்ட்டு ஓடி போய் சொன்னா அவங்க